பழைய ஏற்பாட்டின் காலத்திலே காட்டிலும் புதிய ஏற்பாட்டின் காலம் மிகவும் கிருபையின் காலமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக பலிகளை குறித்து பார்த்தோம். அந்த பலியெல்லாம் ஒரு மனுஷன் என்ன பாவத்திற்காக எப்படி பலி செலுத்த வேண்டும், எப்படியெல்லாம் பலி செலுத்த வேண்டும், என்ன பலி செலுத்த வேண்டும், எதை கொண்டு பலி செலுத்த வேண்டும், மாட்டை கொண்டோ ஆட்டை கொண்டோ புறாவை கொண்டோ புறா குஞ்சுகளை கொண்டோ பலி செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம். அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வந்திருப்போம் என்று சொன்னால் நாமே தேவனை துதிக்கிறதே ஒரு சிறந்த பலி. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். அல்லேலூயா. இந்த அதிகாரத்திலே எங்கே நடக்குதுன்னா எரிகோ என்றான ஒரு பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதுவும் எரிகோ பட்டணத்தில் நடந்த சம்பவம். சகேயு அதுவும் எரிகோ பட்டணத்தில் ஒரு நடந்த சம்பவம். ரெண்டு சம்பவத்தை எரிகோ பட்டணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடப்பிக்கிற ஒரு காரியம். இதை நாம் முன்னால் நடந்த சத்தியத்தையும் வார்த்தைகள் நாம் கேட்டு இருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் இந்த வசனங்களை நாம் தியானம் பண்ணும்படியாய்